12th standard commerce chapter 3 management by objectives management by exception அதாவது இதை வந்து MBO அண்ட் MBEன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. சரியா? இதில் என்னென்ன கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இது ஆக்சுவலாக என்னென்னா மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் இந்த MBOங்கிறதும் MBEங்கிறதும். அதுக்குரிய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்குறேன். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனையும் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க, எழுதி பார்த்து படிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வெரி ஷார்ட் ஆன்சர். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO? அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ். ஒர்க்கர்ஸோட பர்ஃபார்மன்ஸை அளக்கிறதும் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறதும் தான் இதனுடைய மீனிங். அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கணக்கிடுறது. சரியா? அடுத்து டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஒவ்வொருத்தருடைய அதாவது தனிப்பட்ட ஒர்க்கருடைய பர்ஃபார்மன்ஸை ஆர்கனைசேஷனோட கோல்ஸோடு ரிலேட் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய மீனிங். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரிங் அவுட் த மீனிங் ஆஃப் MBE. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள் ஆஃப் மேனேஜரியல் control suggested by the classical writers on management. Management by exception is a style of business management that focuses on identifying and handling cases that deviate from the norm. MBEங்கிறது மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸால் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரின்சிபல், இல்லைன்னா ஒரு ரூல் தான் சொல்லலாம். சரியா? அடுத்தால் என்ன சொல்லியிருக்குன்னா, இது ஒரு ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஒரு ஸ்டைலு. எப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் அவங்களால அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சி சரிப்படுத்துறது தான் இந்த MBE அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து என்ன கொஸ்டின்? மென்ஷன் எனி 2 advantages of MBO. Managers are involved in objective setting at various levels of management under MBO, and this commitment ensures hard work to achieve them. MBO process helps the managers to understand their role in the total organization. அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறதுல மெயினாக இருக்கிறாங்க. அது எப்படின்னா வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள எல்லா லெவல்ஸுக்கும் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, கோல்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க. அதுதான் அந்த MBOவோட மெயின் திங். சரியா? இப்படி மேனேஜர் வந்து கோல்ஸ்லாம் செட் பண்ணி கொடுக்குறதுனால ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோல்ஸை அட்டைன் பண்ணதுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட மீனிங். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, தன்னோட ரோல் இந்த டோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் நோன் அஸ் KRA? கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் ப்ரிமிசஸ். கீ ரிசல்ட் ஏரியா ஆர் அரேஞ்ச்ட் ஆன் எ ப்ரியாரிட்டி பேசிஸ். KRA indicates the strength of an organization. The examples of KRA are profitability, market standing and innovation. சரி, KRA அப்படின்னா என்ன? அதனுடைய எக்ஸ்பேன்ஷன்னா கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸை வச்சு தான். அதாவது அந்த ஆர்கனைசேஷனோட கோல் இருக்கும் இல்லையா, எய்ம் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த கீ ரிசல்ட் ஏரியாங்கிறதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லை, இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். அதாவது கீ ரிசல்ட் ஏரியா வந்து எது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏரியா, எது முக்கியத்துவமான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ப்ரியாரிட்டி பேசிஸில் தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த KRA அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்தை தான் அது சொல்லுது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதே மாதிரி என்னது மார்க்கெட் ஸ்டாண்டிங், இன்னோவேஷன். எந்த டிபார்ட்மெண்ட்லாம் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, மார்க்கெட்டில் நல்லா ஸ்டாண்ட் பண்ணுது, நியூ டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்படிப்பட்டதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுதான் KRA. சரியா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போது 2 மார்க் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 3rd ரோமன் லெட்டர். இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. MBOனா என்னது? மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். சரி தானே? சரி, இதில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கு. இல்லை ஆக்சுவலாக 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். புக்கில் நிறையா தான் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க்கு மேக்ஸிமம் போதும். சரியா? இதில் பாருங்கள், an attempt is made by management to integrate the goals of an organization and individuals. This will lead to
எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அதாவது என்னென்னா ஆர்கனைசேஷனோட கோலோட அது என்ன பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் கோலை ரிலேட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது, எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அதாவது நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான மேனேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது பாயிண்ட்டு, எம்பிஓ என்ன பண்ணுது, லாங் ரன் கோலோட ஷார்ட் ரன் கோலை வந்து என்ன பண்ணுது, கம்பைன் பண்ணுது, இணைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கு, மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிலேட் த அதாவது ஆர்கனைசேஷனல் கோல் வித் சொசைட்டி கோல். அதாவது ஆர்கனைசேஷனுக்கு இருக்கிற மோட்டிவ் இல்லைனா எய்மை வந்து சொசைட்டிக்கு என்ன மோட்டிவ் எய்ம் இருக்கோ அதோடு இணைக்குது அப்படிங்கிறதும் இந்த எம்பிஓட ஃபீச்சர்ஸில் வருது. சரியா, இது நல்லா படிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது வாட் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇ. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ் தான். ஒன்று வந்து ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா கோலை செட் பண்ணுறாங்க. சரியா, கோலை செட் பண்ணிவிட்டு அதை எல்லாருமே என்ன செய்யணும், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கோலை இல்லைன்னா ஸ்டாண்டர்டை ரீச் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. அவங்களால அட்டைன் பண்ண முடியலை அப்படிங்கும்போது என்ன செய்கிறாங்க, அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதான் ரெண்டாவது வருது. ஏன் அவங்களால பண்ண முடியல, அந்த டீவியேஷனுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதான் ரெண்டாவது. மூணாவது, அந்த டீவியேஷன் அதாவது அவங்களால எதனால் முடியலைங்கிறத கண்டுபிடிச்ச உடனே அதை சரிப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இதான் 3 ப்ராசஸ். சரியா, இது நீங்கள் வாஸ்து படிங்க. ஒருவேளை இது படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஓன் சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல கோல் செட் பண்ணுறாங்க, ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோடு கம்பேர் பண்ணுறாங்க, டீவியேஷனுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த காரணத்தை சரி பண்ண முயற்சி செய்கிறாங்க. அதான் அதனுடைய மீனிங். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லிஸ்ட் அவுட் எனி 3 ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ. சரியா, எம்பிஓக்குரிய ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தது எம்பிஇக்குள்ளே ப்ராசஸ் பார்த்தோம். இப்போ எம்பிஓக்குள்ளே ப்ராசஸ். இதில் வந்து இதுலேயும் 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு எய்ம் இல்லைன்னா ஒரு கோல் அது செட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோல் வைப்பாங்க. இவ்வளவு நீங்கள் அட்டைன் பண்ணணும், இவ்வளோ ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு என்ன செய்வாங்க, ஸ்டாண்டர்டாக வைப்பாங்க. அதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது, ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ். கீ ரிசல்ட் ஏரியாங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குது, மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது, நியூ டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஏரியாஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. சரியா, இந்த 3 பாயிண்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், இது லாங் ஆன்சர்ஸ். வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. இதில் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். மேனேஜர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் அப்ஜெக்டிவ் செட்டிங் அட் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்டர் எம்பிஓ அண்ட் திஸ் கமிட்மெண்ட் என்ஷூர்ஸ் ஹார்ட் ஒர்க் டு அச்சீவ் தம். இதில் என்னென்னா மேனேஜர் வந்து எல்லா ஒர்க்கருக்கும் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன செய்கிறாரு, கோல் செட் பண்ணுறாரு. அதனால இது என்ன பண்ணுது, ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருது. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது, எம்பிஓ ப்ராசஸ் ஹெல்ப்ஸ் த மேனேஜர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ரோல் இன் த டோட்டல் ஆர்கனைசேஷன். டோட்டல் ஆர்கனைசேஷனில் நான் யார், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எய்மை அவருக்கும் கூட கொடுக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், மேனேஜர் ரெக்கனைசஸ் த நீட் ஃபார் பிளானிங் அண்ட் அப்ரிஷியேட்ஸ் த பிளானிங். அவர் என்னத்தை ஐடென்டிஃபை பண்ணுறாரு மேனேஜர், பிளான்ங்கிறது எவ்வளோ முக்கியமானது ஃப்யூச்சருக்காக அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, அவர் முடிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, முடிவெடுக்கிறவங்கள பாராட்டவும் செய்கிறாரு. சரி, அடுத்து 4th பாயிண்ட், எம்பிஓ ப்ரொவைட்ஸ் எ ஃபவுண்டேஷன் ஃபார் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட். சபார்டினேட்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் கோல் செட்டிங். அதாவது எம்பிஓ வந்து யாருக்கு சான்ஸ் கொடுக்குன்னா ஒர்க்கர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுக்குது. அவங்களும் முடிவெடுக்கலாம். ஒரு முடிவு எடுக்காங்க, ஒரு டெசிஷன் எடுக்காங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸையும் கூட்டி வச்சு அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்டு என்ன பண்ணுறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. அதான் 4வது பாயிண்ட்டு. அடுத்து, ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கான்சிஸ்டன்ட் வித் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோல் ஆர்கனைசேஷன். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள அப்ஜெக்டிவ்ஸ் அல்லது எய்ம்ஸ் அல்லது கோல்ஸ் வந்து அந்த ஹோல் ஆர்கனைசேஷனுக்கு உள்ள கோலோட மேட்ச் ஆகும், கம்பைன் ஆகும், ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டோட மீனிங். அதனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினையும் நல்லா எழுதி பார்த்து படிங்க. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. எம்பிஇயோட அட்வான்டேஜஸும் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். First point, it saves the time of managers because they deal only with exceptional matters. Routine problems are left to subordinates.
அதாவது என்ன கொடுத்துருக்குன்னா, மேனேஜர்ஸ் வந்து எதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸப்ஷனல் மேட்டர்ஸ்னால் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை மட்டும்தான் மேனேஜர் போய் தீர்த்து வைப்பார். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் யார் தீர்த்து வைப்பா? அவங்களே சபார்டினேட்ஸே, அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸே என்ன பண்ணுவாங்க? அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிடுவாங்க. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். இட் ஃபோக்கஸஸ் மேனேஜரியல் அட்டென்ஷன் ஆன் மேஜர் ப்ராப்ளம்ஸ். as a result there is better utilization of managerial talents and energy. அப்போ என்ன பண்ணுறாங்க? மேனேஜர் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது மேஜர் ப்ராப்ளம்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த அவருடைய மேனேஜரோட டேலண்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் அன்னெசரியாக சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் யூஸ் ஆகாமல் பெரிய விஷயங்களை நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக யோசித்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதா ரெண்டாவது பாயிண்ட். சரியா? அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. Top management concentrates on strategic decisions and operational decisions are left to the lower levels. அதாவது என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அதாவது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டிங்கிறது இதில் பாசிபிள். அதிகாரத்தை வந்து கீழே உள்ள ஒர்க்கர்ஸ் கையிலையும் கொடுக்கறது இதில் பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, டாப் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ், முக்கியமான பிளான்டு டிசிஷனில் மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ஆர்டினரியாக இருக்கிற ஆப்ரேஷனல் லெவலெல்லாம் யார் பண்ணுறா? அவங்க கீழே இருக்கிற அந்த லோயர் லெவல் ஒர்க்கர்ஸே பார்த்துக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அடுத்து பாருங்கள். இட் இஸ் ஏ technique of separating important information from unimportant one. It forces managers to review past history and study related business data for identifying deviations. என்ன ஆகுது? இது வந்து இம்பார்ட்டன்ட் மேட்டர்லேருந்து அன்இம்பார்ட்டன்ட் மேட்டரை வந்து செப்பரேட் பண்ணிடுது. எப்படின்னா, மேனேஜர் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று தான் பார்க்க போகிறாரு, அன்இம்பார்ட்டன்ட்டு பார்க்க போகிறதில்ல. அதனால் அவர் முன்னாடி உள்ள ஏதாவது பாஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, இல்லைனா பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது டேட்டாஸ் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி கூட இந்த பிரச்சனைக்கு அவர் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு இந்த பாயிண்ட்டோட மீனிங் சொல்லுது. சரியா? அடுத்து பாருங்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். MBE கீப்ஸ் மேனேஜ்மெண்ட் அலர்ட் டு opportunities and threats by identifying critical problems. It can avoid uninformed and இம்பல்சிவ் ஆக்ஷன். இது என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து அலர்ட்டாக இருக்குது. எதுக்குன்னா, எப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இல்லை எப்போ நமக்கு பிரச்சனை வரும், அதை ஐடென்டிஃபை பண்ணி கிரிட்டிக்கலான பிரச்சனை வராதபடிக்கு தடுக்க முடியுது. அதனால என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத முடிவுகள் எடுத்து பிஸ்னஸ்க்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய மீனிங். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஸ்கஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. இதில் பாருங்கள், புக்லேயே ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. The main disadvantage of MBE is only managers have the power over really important decisions which can be demotivating for employees at a lower level. என்ன ஆகுதுன்னா, மேனேஜர் வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்காரு. சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர் கண்டுக்கிறதே இல்லை. இதனால என்ன ஆகும்னா, ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆயிரும். சின்ன பிரச்சனையாக இருந்தால் மேனேஜர் வரவே மாட்டுக்காரு, நாமளே தானே தீர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்குள்ள அதனால் ஒரு வெறுப்பு, இன்ஸ்டியூஷன் மேலே ஒரு வெறுப்பு வர்றதுக்கே காரணமாக இருக்குது. அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இட் டேக்ஸ் டைம் டு பாஸ் த இஷ்யூஸ் டு மேனேஜர்ஸ். அதாவது மேனேஜர்ஸ்ட்டை வந்து இந்த பிரச்சனை ஆகிட்டுது அப்படிங்கிறத கொண்டு போகிறதுக்கே டைம் ஆகி போயிடுது. பெரிய பிரச்சனைனாலும் சரி, சிறுசுனாலும் சரி, சிறுசை அவங்களே தீர்த்துக்கிடுவாங்க. ஆனால் பெரிய பிரச்சனையை கொண்டு போய் மேனேஜர்கிட்ட சொல்லதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை பெருசாக வெடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால என்ன ஆகுது? சில நேரங்களில் அதாவது டெர்மினேட் ஆகிறதுக்கு, டிஸ்மிஸ் ஆகிறது கூட, ஒர்க்கர்ஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் டிமெரிட். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா எழுதி பார்த்து படிங்க. சரியா? ஒருவேளை சில பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓன் சென்டென்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். சரியா? எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நல்ல ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதினீங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். சரியா? இனிமேல் அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுவரை 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது 3வது. சரியா? ஃபஸ்ட்டு முதல்ல 2 முடிச்சிருக்கேன். இது 3வது வீடியோ. எல்லாத்தையும் எழுதி பார்த்து நல்லா படிங்க. ஓகே? தேங்க்யூ.